ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த பகுதியில் நான் சொல்லியிருக்கேன். சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா 6/3/2026 நான் சொல்கிறது ஆங்கில தேதி. தமிழுக்கு பார்த்திங்கனாக்கா மாசி மாதம் 22ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு மாறுகின்றார். இது வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது 6/3/2026 வரைக்கும் பார்த்திங்கனாக்கா சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி பார்த்திங்கன்னா இருந்தது. 6/3/2024 பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீடான மீன ராசிக்கு மாறுகின்றார். அஷ்டமத்து சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடாப்படுத்தியிருக்கும். கடகராசினா பார்த்திங்கனாக்கா புனர்பூசம், பூசம், ஆயிலை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிறது தான் இந்த பகுதியில் நான் சொல்லிட்டு வரேன். பொதுவாக கோச்சாரத்தில் 8ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா சனி பகவான் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ சரியான பலன்கள் கொடுக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா 9ஆம் வீடான மீன ராசி பார்த்திங்கனாக்கா சனி பகவானுக்கு நட்பு வீடாகும். மேலும் பார்த்திங்கனாக்கா மீன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா மீன ராசி 9ஆம் வீடாக அமையும். பொதுவாக கோச்சார ரீதியாக 9ஆம் வீட்டுக்கு எந்த கிரகம் போனாலும் பார்த்திங்கனாக்கா அடிப்படையில் நல்ல பலன்களை கொடுக்கும். கோச்சார ரீதியாக குரு பகவானுக்கு மட்டும் இல்லை, சனி பகவானும் 9ஆம் வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கனாக்கா நல்ல பலன்களை சனி பகவான் கொடுப்பார். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும் பத்தாது. உங்களுக்கு எந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறுகிறதோ அந்த கிரகம் பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகளும் நல்லபடியாக இருந்து இப்போ நடக்கின்ற கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் உங்களுக்கு அடிப்படையில் நல்ல முறையில் இருந்துச்சுனாக்கா இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா மீன ராசி பார்த்திங்கன்னா ஜலராசி, கடகராசியும் பார்த்திங்கன்னா ஜலராசி. அதனால் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு சனி பகவான் மாறும் பொழுது அடிப்படையில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கூட சனி பகவான் அமைத்து கொடுப்பார். வெளிநாடுங்கிறது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு மட்டும் சொல்லக்கூடிய இடம் இல்லை. கல்யாணம் ஆகி நீங்கள் பார்த்திங்கன்னா இன்ப சுற்றுலா கூட போகலாம். அல்லது பார்த்திங்கனாக்கா கோயில் பார்த்திங்கன்னா புதுசாக கோயில் சுற்றி பார்க்குறது கூட நீங்கள் பார்த்திங்கன்னா சுற்றுலா மாதிரி கூட நீங்கள் போயிட்டு வரலாம். மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா கடகராசி பார்த்திங்கன்னா ஜலராசி, மீன ராசியும் ஜலராசி. ஆகவே இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு கூட சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலையில் நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா சனி பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.